எல்லாருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். போகி வீடியோ ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங்குள்ள போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனா எனக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால நைட்டு தான் நான் போஸ்ட் பண்ற மாதிரி இருந்தது. நாங்க போகி கொளுத்த இறங்குனதே 4:30 கிட்ட தான். ஸோ அந்த டைம்ல அப்பாவுமே முழிச்சுக்கிட்டதுனால நானும் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நாங்க இருந்த தெருவுல எல்லாரும் 3 மணிக்கிட்டே கொளுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க இறங்கி வரும்போது முக்காவாசி பேர் முடிச்சிட்டாங்க. 4 மணிக்கு தான் எனக்கு வேலை முடிஞ்சதுன்றதுனால நாங்க 4:30 மணிக்கு தான் கொளுத்த ஸ்டார்ட் பண்ணோமே. சின்ன வயசுல இந்த மாதிரி துணியை போட்டு எரிக்கும் போது நம்மளோட ஒரு வருஷம் வேஸ்டேஜ் துணியை தான் போட்டு எரிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா வளர வளரதான் இதோட அர்த்தமே புரியுது. பொங்கலுக்கு முன்னாடி நாள் நம்ம பழைய துணியெல்லாம் போட்டு எரிக்கிறது, லாஸ்ட் இயர் நம்ம கூட டிராவல் பண்ண நெகட்டிவிட்டி எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இந்த வருஷம் நம்ம புதுசா ஒரு பாசிட்டிவ் மைண்டுக்கு போகணுன்றது அர்த்தமா சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை இல்ல இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது சயின்டிபிக் கதை இருக்கான்லாம் எனக்கு பெருசா தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குளிருக்கு காலையிலே தீ மூட்டி உட்கார்றது கொஞ்சம் ஓகேவா இருக்கு. எரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் துணி இருக்குன்னு சொல்லி அம்மா போய் மேல கொஞ்சம் துணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதை எரிக்கும் போதுதான் நோட் பண்ற ஒரு டிஷர்ட் என்னோடது மாதிரி இருக்கு. பாதியிலே எடுத்து பாக்குறேன், கச்சது என்னோடது இல்ல, அப்பாதுதான். அவர் அந்த டிஷர்ட்டை யூஸ் பண்றாரா இல்லையான்னு கூட தெரியல. இவங்க கடகடன்னு எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும் அது அவருக்கு வேணுமா வேணாமான்றதே. சடனா அத்தை வந்து கோல போட்டி நடக்குது, நீ எதுலயும் கலந்துக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு நடக்குதானே தெரியல, யாரும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லும் போது சரி என் இடத்த நான் உனக்கு கொடுக்குறேன், கோலம் போட்டு ஜெயிச்சேன்னா உன் பிரைஸை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா எனக்கு ஏதோ தான் கோலம் போட தெரியும். நானே போனை பார்த்து சும்மா ரோட்ல போட்டுட்டு இருப்பேன். பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு இன்னும் பெருசா எக்ஸ்பர்ட்லாம் நம்ம ஆகல. சோ அதனால அத்தை கிட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நாங்க போகி கொளுத்தி முடிக்கிறதுக்குள்ள கீழே இருக்க ஹவுஸ் ஓனர் வந்து 2 வீட்டுக்கும் சேர்த்து கோலம் போட்டுட்டாங்க. நானும் அம்மாவும் சும்மா கலர் மட்டும் கொடுத்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோலம் போட்டி நடந்த இடத்துல போய் கோலத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருமே சூப்பரா கோலம் போட்டிருந்தாங்க. அவங்களோட திறமையெல்லாம் பயங்கரமா காட்டியிருந்தாங்க. இதுக்கு நடுவுல நம்ம எல்லாம் போய் போட்டி போட்டிருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்போமான்றது எனக்கே டவுட் தான். எல்லா கோலத்தையும் பார்க்கும் போதே ஜஸ்ட் தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு 4 கோலத்துல ஏதோ ஒரு கோலம் தான் பிரைஸ் அடிக்க போகுதுன்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே அந்த அளவுக்கு அழகா போட்டிருந்தாங்க. எனக்கு நார்மலா பூ டிசைன் கோலத்தை விட இந்த மாதிரி உறைஞ்சு போடுற கோலம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு 2-3 வீட்டுல சிமிலரா வேல் சிம்பிள் வச்சு நிறைய பேர் கோலம் போட்டிருந்தாங்க. அது ஏன்னு தெரியல, மேபி முருகர் பக்தரா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கோலத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தா அத்தை கூட அம்மாவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா உங்களுக்கு தான் கண்டிப்பா பரிசுன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். கீழே வேற பஜனை வந்திருந்தது. அம்மாவும் நானும் குளிக்காதனால தீபாரத்தனை கொடுக்க முடியல. அப்படியே மேல இருந்தே சாமி கும்பிட்டுட்டு நான் நைட்டு ஃபுல்லா தூங்காதனால நான் தூங்க போயிட்டேன்.